பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருளில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது விலோகம் ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், தரும் என கனந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டான். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் அந்நாள் அலை ஆறுதல் அளிப்பாரே சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஸ்தாபன சபைகளிலே லெந்து காலங்கள் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதிக நேரம் ஜெபிக்கவும் சிலுவை பாடுகளை தியானிக்கவும் இந்த நாட்களை
நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன் குறித்து வைத்திருந்தார்கள். அதை ஒவ்வொரு வருடமும் நாம் ஆராதித்து, அதை ஒவ்வொரு வருடமும் நாம் ஆசரித்து வருகிறோம். இந்த லெந்து காலத்தினுடைய துவக்கம் முதல் நாள் சாம்பல் புதன்கிழமை என்று நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம். காலையிலே எல்லா ஆலயங்களிலும் சாம்பல் புதன்கிழமை அன்று நமக்கு ஒரு சிறப்பு ஆராதனை ஒன்றை வைத்திருந்தார்கள். அதில் நமக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்தார்கள். இன்றிலிருந்து 46 நாட்கள், அதுக்கு அடுத்த நாள் ஈஸ்டர், உயிர்த்தெழுந்த ஞாயிறை கொண்டாடப் போகிறோம். இந்த 46 நாட்களிலே 6 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மனமகிழ்ச்சியின் நாள், கர்த்தருடைய நாள். அதை தவிர்த்து பார்த்தால் 40 நாட்கள். இதைத்தான் 40 நாள் உபவாச நாட்கள் என்று நாம் வைத்திருக்கிறோம். இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கொஞ்சம் நெருங்கி சேர்வதற்கும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்குமான ஒரு காலமாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட நாட்கள் எங்களுடைய ஊழியத்திலே ஜனங்களுக்கு நாங்கள் என்ன காரியத்திலே பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவர் ஒவ்வொரு வருடத்திற்கான தியான பொருளை அவர் உள்ளத்திலே உணர்த்துவார். இந்த ஆண்டு ஆண்டவர் எனக்கு உள்ளத்திலே உணர்த்தின ஒரு அருமையான வார்த்தை நெகேமியாவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். கடந்த வருடம் சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்திலே இடிந்து போன மதில்களை, எருசலேமின் மதில்களை கட்டுவாராக, கிட்டத்தட்ட அதே தலைப்பைத்தான் இந்த வருடமும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த தலைப்பு வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த வருடம் இந்த லெந்து காலங்களுக்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு அருமையான கருப்பொருள், நம்முடைய ஊழியத்தின் தந்திருக்கிற ஒரு கருப்பொருள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம். இந்த எழுந்து கட்டுவோம் என்கிற அந்த 2 வார்த்தை, இந்த 2 வார்த்தையை வைத்து காலம் சென்ற ஒண்டே மோசஸ் அவர்கள் எழுந்து கட்டுவோம் என்று ஒரு அருமையான பாடலை அவர்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எழுதி இசையமைத்து பாடினார்கள். தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு அருமையான ஆலயத்தை தூத்துக்குடி மாவட்டத்திலே கட்டி கொண்டிருந்த பொழுது அங்கே பணி செய்து கொண்டிருந்த குருவானவர் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பெரிய வேலையை நான் எப்படி செய்வது என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் இதே தலைப்பிலே ஒரு பாடல் கொடுத்தார். இந்த பாடலை இந்த லெந்து காலங்களிலே இடையிடையே நாங்கள் நம்முடைய யூடியூபிலும் நம்முடைய ரேமா ஜேசி டிவி சேனலிலும் ஒளிபரப்பிக் கொண்டே இருப்போம், நீங்கள் கேட்கலாம். இப்படி எழுந்து கட்டுவோம் என்கிற இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. எழுந்து கட்டுவோம் என்றால் ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த கட்டடங்கள் இடிந்து கிடக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு இடிந்து போய் கிடக்கிறது. அதை நாம் எழுந்து கட்டுவோம்னு அர்த்தம், சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அது ஒரு நல்ல வேலை, அது ஒரு ஆவிக்குரிய வேலை. அதில் நாம் சுறுசுறுப்பாய் எழுந்து கட்டும், சோம்பேறியாக இருந்து கொண்டே கட்டுவதல்ல.
சுறுசுறுப்பாய் நாம் மாறி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற சோர்வு இருக்குதே, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கவே முடியாதபடி இன்றைக்கு பல சோர்வுகள் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். இந்த கருப்பொருள் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தான். நாம் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். நாம தான் ஆண்டவருக்குரிய இந்த ஆவிக்குரிய வாழ்வியலை இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டியவர்கள். நமக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து கட்ட வேண்டும். நான் அப்பொழுது 6வது வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். 1975 வருடம் ஜூன் மாதமா ஜூலை மாதமா எனக்கு நினைவில்லை. அப்பொழுது நாங்கள் திருநெல்வேலி டவுன், அந்த டவுனில் ஒரு வீட்டிலே நாங்கள் எல்லாரும் படித்து கொண்டிருந்த வீடு வாடகைக்கு எடுத்து எங்களுடைய சகோதரி அவர்கள் அலுவலகத்தில் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் எங்களை எல்லாம் படிக்க வைத்து ஒரு தாயை போல எங்களை வளர்த்து ஆளாக்கினார்கள். அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி டவுனில் அவங்களுக்கு ஆஃபீஸ், அதனால் டவுனில் ஒரு வீடு தங்கியிருந்தோம். திருநெல்வேலி டவுன் சிஎஸ்ஐ குற்றால ரோட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ திருச்சபைக்கு நாங்கள் குடும்பமாய் ஆராதனைக்கு செல்வோம். அப்பொழுது திடீரென்று எங்கள் சபையிலிருந்து அறிவிப்பு கொடுத்தார்கள். பாளையங்கோட்டை பிஷப் சார்ஜென்ட் ஆசிரியர் பயிற்சி பள்ளி மைதானத்திலே உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர் ஒருவர் வருகிறார். அந்த காலங்களில் இப்படி மீட்டிங்கில் ரொம்ப அபூர்வம். இப்பொழுது போல் மாஸ் மீடியாஸ் எல்லாம் கிடையாது. வீட்டில் இருந்து கொண்டே லைவில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. புறப்பட்டு போகணும். இங்கே வருகிறார் என்று சொன்னார்கள். எனக்குலாம் யார் என்றே தெரியாது. குடும்பமாக இங்கேருந்து வந்தோம். ஆனால் வரும்போது சொன்னார்கள், பெரிய பெரிய பேனரெல்லாம் வைத்திருந்தார்கள். டாக்டர் அக்பர் ஹக், முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கு, ஒரு இஸ்லாமியர் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதர் பில்லி கிரஹாம் அவர்களுடைய ரைட் ஹேண்டாக இருந்தவர் டாக்டர் அக்பர் ஹக். இந்த தேவ மனிதர் வந்திருந்தார். எனக்கு வெறும் 6வது வயது, நான் ஆண்டவரை எல்லாம் ஏற்றுக்கொள்ள எனக்கு அப்படிலாம் ரொம்ப ஒன்றும் தெரியாது. 6வது வகுப்பு சிறுவன். இந்த மைதானத்திலே மாலை நேரம் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் மீட்டிங் சூரிய ஒளி இருக்குது. அப்பவுமே மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. மேடையில் நின்று பேசுகிறார். எல்லாமோ நடந்துச்சு, எதுவுமே எனக்கு நினைவில்லை. நான் அவர் சொன்ன அந்த பிரசங்க வார்த்தை பசுமரத்தாணி போல் என் உள்ளத்திலே ஆழமாய் பதிந்தது. இன்று வரை எனக்கு அந்த பிரசங்க வாக்கியம் மட்டும் ஞாபகம் இருக்கிறது. அவர் 1 மணி நேரம் கிட்ட பேசினார். எனக்கு அதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியவும் இல்லை. நிறைய காரியங்கள் புரியலை, நிறைய காரியங்கள் மறந்து விட்டது. தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதர் மிக தைரியமாய் பாளையங்கோட்டை மக்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். பிரசங்க கருப்பொருள் அது. திட்டினார், கடிந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கடந்து வந்தது. பாளையங்கோட்டை கிறிஸ்தவ திருச்சபை மக்களை பார்த்து அவர் 75 சொன்னார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்றார். எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது பாருங்கள். 50 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. 2025 நின்று கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வு நம்மெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கிறது. மேடைகள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிற மேடைகள் சுகபோகத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று சொன்ன பிரசங்கங்கள் இன்றைக்கு இல்லை. மேடைகளில் நின்று கொண்டு ஜனங்களுடைய குற்றங்களை, ஜனங்களுடைய பாவங்களை யோவான் ஸ்நானனை போல கடிந்து கொண்டு பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் இன்றைக்கு இல்லை.
பட்டர் தடவி பேசுவது, இனிக்க இனிக்க பேசுவது, நயவஞ்சகமான வார்த்தைகள், சத்தியத்தை விட்டு திருச்சபையும் மக்களையும் 50 ஆண்டு காலத்தில் எங்கோ நம்மை இழுத்து கொண்டு போய்விட்டார். கிறிஸ்தவம் எதையோ கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் என்று எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷைகள் வரங்கள் என்று ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. வேத சொல்லுகிற மெய்யான மனஸ்தாபம், மனம் திரும்புதல் இன்றைக்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நம்ம ஒரு மெய்யான மனம் திரும்புதல் நமக்குள்ளே இல்லை. பாவத்தை பாவம் என்று கண்டிக்கிற பிரசங்க மேடைகள் தாலாட்டு பாடுகிற இடங்களாய் மாறி போனது. ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுகிற செய்திகள். சமீபத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஊழியம் எதுவும் இல்லை, சென்னையில் நான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போகலாம் என்று சொல்லி நாங்கள் புறப்பட்ட பொழுது YMCA ஹாலில் ஒரு சர்ச் மாதிரி வாடகைக்கு எடுத்து ஒரு பாஸ்டர் நடத்துகிறார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரி என்று சொல்லி காலையிலே நாங்கள் ஆயத்தமாகி குடும்பமாய் அந்த ஆராதனையில் பங்கெடுக்க போனோம். நாங்கள் உள்ளே போகிறோம், அப்போ தான் ஆராதனை ஆரம்பிக்கிறது. அந்த ஆராதனையிலே உள்ளே போய் நானும் எழுந்து நின்று ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கிற நேரம், ஒரு இண்டிபெண்ட் திருச்சபை. போய் நின்று கண்களை மூடி அப்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறைத்தார். ஆவியானவருடைய மெல்லிய ஒரு அமர்ந்த ஒரு சத்தம் எனக்குள்ளே இன்ஸ்பிரேஷனாய் உள்ளே வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த மனிதன் ஆவிக்குரிய மனிதனைப் போல தோற்றமுடையவன், ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெய்னர். புது வார்த்தை எனக்கு அன்னைக்கு புரியலை. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், மகனே இது ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின், இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெய்னர். ஜனங்களை அப்படி ஆவிக்குரிய ரீதியாய் அப்படி வைத்துக்கொள்வது போல அவர் அப்படியே வைத்துக்கொள்வார். அடுத்த 2 மணி நேரம் போவதே தெரியாது. அதே போலதான் சைக்காலஜிக்கலாக பேசுகிறார், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்து பேசுகிறார், எல்லாம் பண்ணுறார். ஒரு வார்த்தை கூட உண்மையான ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை, ஸ்பிரிச்சுவல் இல்லை. ஆனால் ஜனங்களை அப்படி என்டர்டெயின் பண்ணி வச்சுக்கிறார். ஒரு முறை அந்த ஆராதனைக்கு செல்லுகிறவர்கள் மீண்டும் 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 அங்கே போக வேண்டும் என்று துடிப்பார்கள். அது ஒரு பெரிய கலை. ஆனால் அங்கே ஆண்டவர் இல்லை. என் மகன் என்னோடு கூட வந்திருந்தாப்புல, சிறு வயதிலிருந்தே என் கூட ஊழியத்தில் இருக்கிறார். ஆகவே எல்லா மீட்டிங்கும் வருவாப்புல, கீபோர்டு வாசிப்பாப்புல, என் கூடவே இருப்பார். நிறைய பேருக்கு தெரியும். ஆராதனை முடிந்து வெளியே வரும்பொழுது நான் அவனிடத்துல சொன்னேன், ஆராதனை எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாப்புல. சொன்னேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெய்னர், ஸ்பிரிச்சுவல் கிடையாது அப்படின்னு. என் பிள்ளைகள் 2 பேரும் முதல்ல அதை நம்பலை. டேடி பழைய ஆள், அவர் அப்படி தான் சொல்லுவார். அந்த ஜெனரேஷன் கேப்பும்பாங்க இல்லையா, அது நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். நாட்கள் கடந்து சென்றது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 ஆண்டுகளிலே என்னுடைய மகனுக்கு நான் பரிந்துரை செய்த புத்தகம் A.W. டோசர் என்கிற தேவ மனிதருடைய புத்தகத்தை படி என்று சொன்னேன். அந்த புத்தகம் ஒரு ஆவிக்குரிய புத்தகம். அந்த மனிதர் ஒரு ஆவிக்குரிய பரிசுத்தவான். A.W. டோசர், டேவிட் பாசன்,
இந்த புத்தகங்களை படி என்று சொன்னேன். காலையிலும் இரவிலும் டாக்டர் பில்லி கிரஹாமுடைய செய்தியை தான் கேட்பாப்புல. 5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. போன மாதம் என்னோடு பேசும்பொழுது சொன்னாப்புல, டேடி உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு என்டர்டெய்னர் தான். ஏடபிள்யூ டோசருடைய புத்தகம் அவர் அந்த காலத்திலே எழுதியிருக்கிறார் இந்த விதமான ஆராதனைகளை பற்றி என்று. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு முற்றிலுமாய் நொறுங்கி போய் கிடக்கிறது. இதிலிருந்து காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். சாம்பல் புதன்கிழமையிலிருந்து ஒரு நாளும் சற்று நேரம் எடுத்து நொறுங்கி போய் கிடக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் எழுந்து கட்டுவதற்கு இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் சற்று நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவரே, நொறுங்கி போய் கிடக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நான் நொறுங்கி போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஜெப ஜீவியம். ஒரு மனிதன் அவனுடைய ஜெப வாழ்க்கை குறைகிறது என்றால் அவன் அந்தரங்க பாவத்திலே சிக்கி இருக்கிறான் என்று பொருள். பாவம் செய்கிற மனிதனால் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க முடியாது. ஆண்டவரோடு மறுபடியும் ஐக்கியம் கொள்வதற்கு தடை அவனுடைய பாவம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினை உண்டாக்குகிறது. ஒரு திரைச்சிலையை போல நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி, ஒரு திரைச்சிலை விழுந்து நம்முடைய ஜெப ஜீவியம் அங்கே நொறுங்கி போகிறது, இடிந்து போய் கிடக்கிறது. மதில் இல்லாத பட்டணம் எப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதோ அதே போலதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்வு. ஜெப ஜீவியம் நொறுங்கி போய் விடுவானால் ஆவிக்குரிய பாதுகாப்பே இல்லை என்று பொருள். மதில்கள் இடிந்து கிடக்கிறது. சத்துரு எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்முடைய ஜெபம் ஏன் குறைந்து போனது? நம்பர் 1, ரகசிய பாவம், அந்தரங்க பாவம், அருவருப்பான சுபாவம். பாவத்திலே அடிமைப்பட்டு கிடந்த அந்த நாட்களிலே துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருந்தோம். அதை குறித்த எந்த அச்சமும் நமக்கு இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. நம் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை தேடி வந்தார், நம்மை தூக்கி எடுத்தார், நம்மை கழுவினார், பாவங்களை எல்லாம் மன்னித்து சொந்த மகனாய் மகளாய் நம்மை மாற்றிக்கொண்டார். மகிழ்ச்சியாய் வாழ்ந்தோம், சந்தோஷமாய் இருந்தோம், நன்றாய் ஜெபித்தோம். ஆனால் கொஞ்ச காலங்கள் ஆகும் பொழுது விட்டு வந்த பாவம் மறுபடியும் நம்மை தொட ஆரம்பித்தது. விட்டு வந்த பாவம் மறுபடியும் நம்மை அடிமைப்படுத்த ஆரம்பித்தது. அறிந்தும் அறியாமலும் அலட்சியமாய் வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளத்துக்குள் இப்போ வெளியே பாவம் செய்ய முடியாது. வெளியே நம்ம எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. ஆகவே இப்பொழுது அதே பாவத்தை ரகசியமாய் இருதயத்திற்குள்ளே செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பாவ வாழ்க்கையிலே விபச்சாரம் செய்தோம். ஆனால் இப்பொழுது
ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதே விபச்சார பாவத்தை தான் வெளியே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் இருதயத்திற்குள்ளே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ரகசிய பாவங்கள் நமக்குள்ளே வர 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 நம்முடைய ஜெப ஜீவியம் இடிந்து போய்விடுகிறது. ஒரு நாள் மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய துணியும்படி முழுவதுமாய் நாம் பின்வாங்கி போன குருடர்களாய் மாறிப்போம். கண் சொருகி போன குருடர்கள் என்று வேதம் அழைக்கிறது. என கருமையான சகோதரனே சகோதரியே, இந்த 25வது வருடம் மிக மிக முக்கியமான ஒரு கிருபையின் வருடமாய் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சாம்பல் புதன்கிழமையிலாவது மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ளே வருவோம். உண்மையான பாவத்தை குறித்த ஒரு வேதனை. பாவம் அசுத்தமானது, பாவம் ஆண்டவருக்கு பிடிக்காதது, அது எட்டியை போல கசப்பாய் இருக்கக்கூடியது. பாவத்தை முழுமையாய் வெறுத்து விடுகிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்துவோம். பாவம் கொடுமையானது, நிஷ்டூரம் உள்ளது. அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் எலும்புருக்கியை போல, கேன்சரை போல நம்மை முற்றிலுமாய் அழித்து விடக்கூடியது பாவம். இந்த நாளிலிருந்து நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தி, நம்முடைய மனதை கரைப்படுத்தி, காயப்படுத்தி, பாவ உணர்வில்லாமல் நம்மை ஜெபிக்க முடியாதபடி வைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய காரியத்தில் நாம் நம்மை சரி செய்து கொள்வோம். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் உண்டு. முழு நேரமாய் சபை நடத்துகிற ஒரு ஊழியர். 2 மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை திடீரென்று ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் காணாமல் போய்விடுவார். எங்கே போவார் என்று யாருக்கும் தெரியாது. அந்த நாட்களில் அவரை யாரும் தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு நாள் அவரிடத்தில் கேட்ட, ஐயா எங்கே போறீங்க, திடீர்னு இப்படி மறைஞ்சிடுறீங்களேன்னு. இப்போ அவர் சொன்னார், 2 மாதம் 3 மாதம் என்னுடைய ஜெப ஜீவியம் அப்படியே குறைகிறதை நான் உணரும் பொழுது, அல்லது எனக்குள்ளே தேவ பிரசன்னம் குறைகிறதை நான் எப்பொழுது உணர்கிறேனோ அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு அறை வீடு வாடகைக்கு எடுத்து கதவை அடைத்து கொண்டு உள்ளே நான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து விடுவேன். 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ கணக்கில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நொறுங்கி என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். அறிந்தும் அறியாமலும் என் ஆவிக்குரிய வாழ்வு நொறுங்கி போய் ஜெப ஜீவியம் குறைந்து போனால் உள்ளே அந்தரங்க பாவங்கள் வந்துவிட்டது என்று பொருள். தேவ சமூகத்திலே விழுந்து என்னை சுத்திகரித்துக் கொள்ள, ஆண்டவர் என்னை மறுபடியும் தூக்கி எடுக்க, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று தாவீது கதறி அழுது ஜெபிக்கிறது போல மறுபடியும் தேவ பிரசன்னம் என்னை ஆட்கொண்டு நான் புதிதாய் பிறந்த குழந்தை போல என் உள்ளம் மாறும் வரை அன்ன ஆகாரம் புசியாமல், யாரையும் பார்க்காமல் தேவ சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே காத்து கிடக்கிறேன். மறுபடியும் நான் புதிதாக்கப்பட்டவனாய் வெளியே வருகிறேன். ஆண்டவர் எனக்கு நிறைய ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறார் என்று அவர் சொன்னார். இந்த
லெந்தனும் காலங்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி நம்முடைய ஜெப ஜீவியம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, உண்மையான மனந்திரும்புதலுக்குள்ளே ஆண்டவருடைய வசனத்தின் வழியிலே வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு நம்முடைய கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொன்ன வார்த்தையும் தலைப்பாய் நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தொடர்ந்து நாம் கட்டுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தில் இந்த புதன்கிழமை நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீர் எங்களோடு கூட வழிநடந்து வருகிறவராய் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த ஆஷ் வெட்னஸ்டேக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான ஆண்டவரே இந்த கருப்பொருளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாக வளர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்தருளும். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை பற்றி கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை திரும்ப எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு எங்கள் கைகளை நாங்கள் திடப்படுத்தும்படி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காரும், அவைகள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பொழுது நீர் ஆசீர்வதித்து விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்வு திரும்பவும் கட்டப்படுவதற்கு கிருபை தார். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.